ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வேஃபாரர் vlogs. ரொம்ப நாள் கழிச்சு நான் போடுற ஒரு லாங் வீடியோ இது. ஸோ இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி. ஸோ பாலக்காடில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு நாங்கள் அட்டப்பாடி போக பிளான் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் பிளான், பட் இன்றைக்கி அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்டு நானே ஜீப் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம போயிடலாம் அப்படின்னாரு. சரி, எதுக்கு மிஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு அட்டப்பாடி ரீச் ஆகிட்டோம். போயிட்டு ரெஸ்ட்டு. ஸோ நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மட் ஹவுஸுங்க. ஒரு 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 இண்டிவிஜுவல் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இது ஆக்சுவலி. இங்கே வந்து ஒரு மட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவுட் சைடு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட்டு வரும்போது பயங்கர டார்க்காக இருந்தது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ டே டைம் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மட் ஹவுஸ் ஆக்சுவலி. ஒரே ஒரு சின்ன லைட் இருக்கா. இங்கே வந்து அவர் கொஞ்சம் சோலார் சிஸ்டம் வச்சுருக்காரு, சோலார் பேனல்ஸ் எல்லாமே. அந்த சோலாருமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கும் போட்டிருக்காரு கொஞ்சம். ஸோ ஏதாவது அனிமல் கிராசிங் ஏதாவது இருக்கும் அப்படின்றதுக்காக. மட் ஹவுஸ் எப்படி பார்த்தீங்களா, ரொம்ப காம்பேக்டாக மினிமலாக. எசென்ஷியல் என்ன ஷெல்டர் அவ்வளோதானே, அது மட்டும் இருக்குது உள்ளே. மற்றபடி நீங்கள் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பெட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன லான் ஏரியா மாதிரி. ஸோ கேம்ப் ஃபயர் போடணும் அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வண்டி வந்து மேலேயே நம்ம பார்க் பண்ண வேண்டியதான். இந்த பிளேஸுக்கு வரதே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஆஃப் ரோடிங் பண்ணி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் கார்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வராது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் கூட ஏதோ வெள்ளச்சோளம் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ தூரத்தில் விண்டுமில். ஸோ நல்ல ரொம்ப மினிமலாக ஒரு ஒரு ஏஸ்தட்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த பிளேஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கமர்ஷியலாக இன்னும் அவர் இது பண்ணல. ஸோ என் ஃப்ரெண்ட் அப்படின்றனால அவர் எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சோலார்லாம் வாங்கி அவர் சோலார் லைட்ஸ் வாங்கி ஃபுல்லாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ டே டைமில் வந்து சன்லைட்லேருந்து சோலார் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பிளேஸோட ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன் 360 டிகிரியில். ஜஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஸ்பாட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் குட்டி குட்டி சோலார் லைட்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வயரிங் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சன்லைட்லேருந்து பவர் எடுத்துகிட்டு நைட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் அதுவே ஆன் ஆகும், டே டைமில் ஆஃப் ஆயிரும். இங்கே ஒரு உடன் பீஸ் இருக்குது, அது என்னென்னா சேர். ஸோ ஒரு சின்ன உடன் பீஸை சேராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த 2 விண்டுமில் கிளியராக தெரியுது. நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். வா, வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே நிறைய அந்த தோரங்காய் ஏதோ ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் இது நிறைய பார்க்க முடியுது. ஸோ பிரேக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே அந்த பயிர் இருக்கும், க்ரீனாக ரா பயிர், பச்சை பயிர் அப்படியே இருக்குது உள்ளே. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, உள்ளே அப்படியே ரா பச்சை பயிர் இருக்குது. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இங்கேயே ஒரு பேர்டு உட்காந்துருக்கு பாருங்கள், இந்த டாக் ஷெல்டர் மேலே. பறந்துருச்சு. இந்த மார்க் படத்தில் உட்காந்துருச்சு, பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இப்போ இங்கேருந்து நாங்கள் இங்கே செக் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக அடுத்து வரடிமலை அப்படின்ற பிளேஸ் போக போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வரடிமலை வந்து பர்மிஷன் வாங்கி, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போக முடியும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆஃப் ரோடிங் டீட்டெயிலிங் இருக்கிற ஒரு ரூட். ஐ டோன்ட் நோ வெதர் உங்களால் இந்த இடத்துல போய் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு நம்ம செக்இன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியும். நாங்கள் இங்கே செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஃபார்மிங் பண்ணுறவங்க இருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்தீங்க அப்படின்னாலே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஃபேவர் பிளாக் ரோடு இங்கே போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன் பரவாயில்ல ரோடுலாம் இருக்குது அப்படின்னு. அதோட நண்பர் சொன்னார், இப்போ ரோடு இருக்குது, பட் போக போக நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. சரி, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இலச்சின்னு வாங்கல, இது அது ஏலக்காய் ஃபார்மிங் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் அங்கேயே பூச்சி இது பரவுன மாதிரி இருந்தது பிளான்ஸில். பட் ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி இது ஆக்சுவலி. அந்த ஏலக்காய் ஃபார்மிங் பண்ணுறதுல ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர் நாங்கள் போகிறோம் ஃபுல்லாக ஏலக்காய் செடிகள் தான் பார்த்தீங்களா 2 பக்கமும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெப்பருமே பண்ணுறாங்க, ஏலக்காய், பெப்பர். ஸோ ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஆ ஓ இங்கே ஓகே. இந்த செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னோம்ல இந்த பூச்சி கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பிளான்ஸில் அதுதான் ஃபெர்டிலைசர் அடிச்சிட்ருக்காங்க. பெஸ்டிசைட்ஸ் சம்திங். ஓகே. இந்த தூரத்தில் ஏதோ ஒரு பங்களா தெரிஞ்சது. ஓகே. ஆமாம், அந்த பங்களாவுக்கு போகிறதுக்கு பிரிட்ஜு. ஓ ஆக்சுவலி இந்த பிரிட்ஜு பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஆக்சுவலி பாருங்களேன், இது உடன் பிரிட்ஜு. இது ஆக்சுவலி உடன் பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின பங்களா அப்படின்னாங்க. ஸோ அந்த செட்டப் இன்னும் அப்படியே மாற்றாமல் அந்த உடன் பிரிட்ஜை அப்படியே ரீட்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிவர் மாதிரி, ஒரு அருவி மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஓ இந்த பங்களாவோட ஏஸ்தட்டிக்ஸே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த ஒரு ஹெரிட்டேஜ், இந்த ட்ரெடிஷன் அப்படின்னு அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. நான் இந்த ஏலக்காய் செடியை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது காண்டமாக வந்து. ஸோ ரோடு முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஆஃப் ரோடிங் தான். ஸோ இந்த மாதிரி தான், அது இருக்கிறதுலே பெஸ்ட்டான ரோடு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு இருந்தார் என்னோடய ஃப்ரெண்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து ரோடே இல்லை, ரொம்ப இது 4 வீல் டிரைவ் அப்படின்றனால இந்த ஜீப் வந்து ஈஸியாக ஆயிடுது. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அவர் ஏன் வந்து நம்ம ஜீப்பில் போகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்றது. நான் கூட ஏன் ஜீப்பில் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் இப்போ தான் புரியுது. ஜீப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது 4 வீல் டிரைவ் இருக்கிற ஜீப் மட்டும்தான் இந்த ரூட்டில் போக முடியும். நார்மலான கார்லாம் நோ வே, நோ சான்ஸ், ஒன்லி ஜீப். வா இந்த ரூட்டில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா பெண்டு கலண்டுரும்னு நினைக்கிறேன். முடியல. ஆக்சுவலி சொல்லணும், லிட்டரலி இங்கே ரோடே இல்லைங்க. ஆக்சுவலி ஜஸ்ட் ஏதோ பாறைகள் அங்கேயே ரோடில் இருக்குது. அப்படியே நிறைய கல்லுகள் கொட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வண்டி எனக்கு தெரிஞ்சு வண்டி போய் வந்து அதுவே ரோடு ஆயிரும்னு நினைக்கிறேன், ரோடாக ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு சம்திங் ரோடு இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி 70% வந்து ரோடு இருக்காது இந்த ரூட்டில் அப்படின்னாங்க, அந்த பாயிண்ட்டு போய் ரீச் ஆகிற வரைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொய்யா செடிகள் வந்து நிறையா அங்கங்கே பார்க்க முடிஞ்சது, எக்கச்சக்கமாக இருந்தது. ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், யாரும் பிளான்டேஷன் பண்ணுவாங்களா சார் இங்கே இந்த ரூட்டில் அப்படின்னு. அவர் சொன்னார், கிடையவே கிடையாது, பிளான்டேஷன் இல்லை, இது எல்லாமே அதுவாக தானாக முளைச்சது தான் அப்படின்னு. பார்த்தீங்களா, இதெல்லாம் கொய்யா செடி தான் லெஃப்ட்டில் தானாக பிளான்டேஷன் பண்ணதான் அப்படின்னாரு. பயங்கர ஸ்லோப்பு, நல்ல ஸ்டீப்பான ஒரு இதில் ஏறிட்டுருக்கு. லெஃப்ட்டில் பார்த்தீங்களா தெரியும், ஒரு டவுனோட வியூ. டவுனுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வில்லேஜோட வியூ இது. அங்கே ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக நீங்களும் ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை லைஃப்பில். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக கொய்யா செடி தான் லெஃப்ட்டில். ஸோ அப்போ தான் அவர் சொன்னது, இங்கே கொய்யா யாரும் பிளான்டேஷன்லாம் பண்ணலப்பா, இது அதுவாக வந்ததான்னாரு. ஸோ அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னென்னா, 2 சான்ஸ் தான். ஒன்று, யானை சாப்பிட்டுட்டு போட்டிருக்கணும் சீடை, இல்லை அப்படின்னா பேர்ட்ஸு தான். மேக்ஸிமம் சான்சஸ் பேர்ட்ஸு. யானைன்றது நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்கே நாங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிளேஸில் பார்த்தீங்கன்னா யானையோட சாணத்தை பார்த்தோம். அப்படியே ரோட்லேயே அப்படியே கிடக்கு. அதான் சொன்னார், யானை சம்டைம்ஸ் இங்கே கிராஸ் ஆகலாம், சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஐம் ஷுர் உங்களுக்கே ஒரு ஆஃப் ரோடிங் போய்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு. ரோடே இல்லை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பூரா ராக்ஸாக தான் இருக்குது, ரோட்டில் பாறைகளாக தான் கிடக்கு, சின்ன சின்ன பாறைகளாக. ஸோ அந்த மாதிரி ஜீப்பில் என்ன வேறு எந்த வண்டியும் இந்த ரூட்டில் வரவே முடியாதுங்க. இதில் மஹேந்திரா மேஜர் ஆர் ஓல்டு வில்லிஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் வர முடியும். நானுமே இந்த ஜீப்பை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்.
கிட்டத்தட்ட என்னோடய கால்குலேஷன் தப்பு. வர வழியில் இங்கே 2 இது வேறு இருந்தது, லைக் வாட்ச் டவர். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், இங்கேருந்து நைட் டைமில் இங்கே சம்டைம்ஸ் வந்து பீப்புள் வந்து ஸ்டே கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்கள் கூட வந்து அந்த ஃபாரஸ்ட் ஸ்டாஃபு. ஸோ இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸுமே எல்லாமே இங்கேயே இருக்கும். மேபி இங்கேருந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அதுக்காகவே இந்த வாட்ச் டவர் இங்கே இருக்குது அப்படின்னாங்க. பட் நாங்கள் இங்கே நின்று பார்க் பண்ணல, ஏன்னா திரும்ப வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் பார்க்க போகிறது ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இங்கேருந்து போகும்போதே சொன்னாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுமா, ஏன்னா இங்கே மிஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது, வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்தோம். பட் எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சன்லைட் தான் நிறையா இருக்குது. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ரூட்டில் வண்டி போகிற ரூட்டு கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஒன் ஆஃப் த கோர் ஆஃப் ரோடிங்க. நான் போன ஆஃப் ரோடிங்லேயே இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆஃப் ரோடிங். காஃபியும் கூட இருக்குங்க. ஆமாம், காஃபி பிளான்டேஷனுமே கொஞ்சம் பண்ணுறாங்க போல். ஆமாம், ஃபுல்லாகவே காஃபி தான். ஆல்மோஸ்ட் இது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற காஃபி. ஏன்னா பார்த்தாலே தெரியும்ல, ரெட்டிஷாக இருக்குது. ஸோ ரெட்டிஷ் வந்துட்டாலே இது வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்த காஃபி தான். இப்போ பாருங்களேன், இப்போ கொஞ்சம் ரோடு இன்னும் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா, ஒரு ஃப்ளாட்டான லேண்ட் மாதிரி. இந்த ஸ்டோனை பற்றி நான் சொல்லணும். இந்த மாதிரி ஸ்டோன் அங்கங்கே இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட, அது என்ன சார் இந்த ஸ்டோனு, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லேண்ட்மார்க். இந்த ஸ்டோனுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்டோனுக்கு லெஃப்ட் சைடு இருக்க பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஓன்டு பை கவர்மெண்ட். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஒரு சின்ன ஒரு பீஸ் வுட்டை கூட நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, கொண்டு வந்தீங்கன்னா அது ஹேப்பன்ஸ். ஸோ இங்கே ஒருத்தரோட எஸ்டேட் இருந்தது, ப்ரைவேட்டு சொன்ன ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு. ஸோ ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இது எல்லாமே. ஸோ காஃபி தான் பண்ணுறாங்க. அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஆரஞ்சு பிளான்டேஷனுமே கூட இருந்தது. கொஞ்சம் 2-3 ரோட்லேருந்து போகும்போது ஆரஞ்சு பிளான்டேஷன் பார்க்க முடிஞ்சது. இங்கே ஏதோ ஒரு டவர் வச்சுருந்தாங்க. என்ன டவர்? ஓகே, இது வந்து மெட்டியோரலாஜிக்கல் ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டேஷன் இங்கே வச்சுருக்காங்க. ஒன்றும் இது ப்ரைவேட்டாக இல்லை பப்ளிக்கான்றது தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி அந்த டீப் ஃபாரஸ்ட் இல்லாமல் ஒரு வேலி மாதிரி வந்துருச்சு, ஒரு சமவெளி பகுதி மாதிரி. ஆனால் எக்கச்சக்கமான கொய்யா செடி எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கொய்யா செடியை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமே ஒரு 500க்கும் மேற்பட்ட கொய்யா கன்றுகள் பார்த்துருப்போம். ரோடு ஃபுல்லாக கொத்தாங்கிய கொய்யா கன்றுகள் தான், செடிகள் தான். 2 பாசிபிலிட்டி, எதர் யானை இல்லை பேர்ட்ஸ். 2 பேரில் யாரோ தான் இந்த கல்பிரிட் இவ்வளோ வேலையை செஞ்சுருக்காங்க. கல்பிரிட் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு சொன்னேன். பட் நினச்சி பாருங்கள், ஒரு பறவை, ஒரு யானைகள், இவங்களால் எவ்வளோ செடிகள் வளருது, எவ்வளோ விதவிதமான ஒரு நிலம் பசுமையாக இருக்கணும் அப்படின்னா வனவிலங்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ரோடுங்க இங்கே, நோ ரோடு ஒன்லி. பார்ப்போம் எப்படி நம்ம நண்பர் இங்கேருந்து நம்மளை கொண்டு போக போகிறாரு அப்படின்னு. பார்த்தாலே தெரியுதில்ல உங்களுக்கு, முன்னாடி ரோடு ஒரு டைமுக்கு அப்புறம் ஃபுல்லாக அந்த செடிகளெல்லாம் அடைஞ்சிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் 4 வீல் டிரைவ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. பண்ணிக்கோங்க. பயங்கர டீப். உண்மையிலேயே இந்த ஜீப்போட பவர் வந்து நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், இந்தளவுக்கு ஒரு ஆஃப் ரோடிங் நான் போனதில்லை. ஆனால் இந்த எஸ்பெஷலி இது வந்து வில்லிஸ், இந்த லிட்டரலி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக ரோடே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு இந்த பிளான்ட். இங்கே ரோட்டில் இருக்க செடி எல்லாமே
ஆ, இதுக்காகவே நம்ம ஒரு வில்லிஸ் வாங்கணும் போலையே. ஆக்சுவலி இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது வந்து வில்லிஸ் ஜீப். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பழமையான ஒரு வாகனம். ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது ரொம்ப எல்டர். பட் ஸ்டில் ரஃப் அண்ட் டஃப்பாக அடித்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நாங்கள் ஒரு 5 பேர் இதில் ட்ராவல் பண்ணுறோம். 5 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக அடித்து ஏறுது. 4 வீல் ட்ரைவுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் உடல் ஒரு 2 இடத்துல தான் யூஸ் பண்ணோம். மீதி எல்லா இடத்துலையும் அசால்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. வா, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரோட்டில் வெறும் 13-14 கிலோமீட்டரை க்ராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரோடு பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ 1 hourல வரதே ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே வந்தாலே பெரிய விஷயந்தான். ஓ, வழி இருக்கா? ஓ, ஓகே. பார்த்தீங்களா எப்படி கட்டாச்சுன்னு? வழி இருந்த மாதிரி தெரியல, ஏதோ மரம் சாஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ரைட்டில் அப்படி மேல் லைட்டாக ஏறி வந்தோம்னா வழி கிளியாக தெரிஞ்சது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குற ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெமன் கிராஸ். கொஞ்சம் போயிட்டே இருக்குங்க. நமக்கே ஒரு பட் இந்த ரூட் வந்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ரூட்டு. அங்கே தூரத்தில் ஒரு மவுண்டன் மாதிரி தெரியுதா? ஸோ அங்கே தான் போகிறோம் அப்படின்றாங்க. பட் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரமாக தான் தெரியுது. பட் ஆனால் அது எண்டு வரைக்கும் ஜீப் போகாது. கொஞ்சம் முன்னாடியே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இறங்கி நடந்து போனோம் அப்படின்னாங்க. சரி, ஆல்மோஸ்ட் கிட்டே போயிட்டு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அப்பாடா, ஃபைனலி ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம வந்த வண்டியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வந்த வண்டி பார்த்தீங்கன்னா வில்லிஸ் ஜீப்பு. வண்டி பார்க்க தான் தீப்பெட்டி மாதிரி இருக்குது, ஆனால் பவர் வேறு லெவல். கொஞ்சம் கூட நம்ப முடியல இந்த வண்டி இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ட்டு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வில்லிஸ் ஜீப். இப்போ தெரியுது ஏன் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஈஸி காம்பேக்டாக கழட்டி மாட்டிடலாம், எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே மெல்ல நடந்து போகிறோம். கொஞ்சம் அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே ஸ்லோப் இறங்குது. கொஞ்சம் தூரம் நடந்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட வியூ பாயிண்ட் வந்துடும். எல்லோரும் விட்டு போயிட்டாங்க, தனியாக ஓடலாம். வா, ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷனுங்க. பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. வா, அப்படியே அந்த க்ளவுட்ஸ்குள்ளே தாண்டி அந்த சன்லைட் அப்படியே கீழே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. சன்லைட் வர்றது. ஸோ ஒரு மலையோட முகடு. ஸோ ரொம்பலாம் உள்ளே போக வேணாம், இங்கே நின்று பார்த்துட்டு சீனரி என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டி தான். என்னடா இங்கே வந்து பனானா சாப்பிட்றீங்கன்னு நினைக்காதீங்க. நான் இந்த பனானா வந்து இங்கே அட்டப்பாடியில் தான் வாங்கினேன். வேறு லெவலில் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது ஸோ இது ஒரு ராக்கு. இந்த மாதிரி பாறை இடுக்குகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னு இந்த முடவாட்டுக்கால் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதெல்லாம் வளரும். ஃபுல் வியூ நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெள்ளியங்கிரி மலை கம்ப்ளீட்டாக. அப்படியே நீங்கள் நான் கேட்கலாம், வெள்ளியங்கிரி மலை காமிக்கிறீடா, இப்போ ஈஷா அங்கே தான் இருக்கணும். எஸ், இந்த இடத்துலேருந்து நேராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மலையோட வியூ. ஸோ அந்த மலையிலேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் இந்த இடத்துல நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து நார்மல் டேஸில் தெரியும். இன்றைக்கி மிஸ்ட்டு இருக்கனால இன்றைக்கி பார்க்க முடியல. ஈவன் என்னாலேயே இங்கே நார்மலைஸில் பார்க்க முடியுது. நம்ம இங்கேருந்து ஈஷா பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் குட்டியாக சின்ன பொம்மை மாதிரி அந்த ஆதியோகியோட சிலையோட பின்பக்கம் தெரியுது. ஸோ நம்ம ஆதியோகி சிலைக்கு பின்னாடி இருக்கும். பட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட அந்த வீடியோ இருந்தது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிளிப்பில் வந்து இங்கேருந்து ஆதியோகி சிலை பார்க்குற வியூ வந்து தெளிவாக தெரியும். பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ஐஃபோன் கேமராவில் எடுத்தது. என்னோடய ஃபோனில் கண்டிப்பாக இது கூட கேப்சர் ஆகலை. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த வீடியோ. ஸோ இந்த வியூ பார்க்க முடிஞ்சால் ஒரு பெரிய லக்கு. ஸோ ஃபைனலி இதுதான் நான் எடுத்த லாஸ்ட் ஷாட். எப்படி வேறு லெவலில் இருக்கா? அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
ஸோ இந்த வியூ என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஒரு ஜீப்பில் ட்ரக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ அஸ் யூஷுவல் நோ பிளாஸ்டிக்ஸ், நோ அன்னெசரி திங்ஸ் இங்கே த்ரோ பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த போகும்போது பார்த்தோன்னா அந்த வாட்ச் டவர் அங்கே நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நின்னோம். பட் எங்கள் லக்கு இங்கே ஒரு பைசன் நின்றுட்டு இருந்தது இந்த மலையில். ஸோ அந்த வாட்ச் டவரில் மேலே ஏறி கூட பார்க்கலாம் இருங்க. அப்படியே போனோம். நீங்கள் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஏன் அதை மட்டும் ஒரு குறை வைக்கணும் என்ன? ஸோ இங்கேருந்து கீழே இருக்க வில்லேஜோட வியூஸ் எல்லாம் தெரியுதில்ல அட்டப்பாடியில். வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலி. பட் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் ஆக்சுவலி. ஃபைனலி இப்போ நம்ம ரிட்டன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இறங்குனா தான் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம அட்லீஸ்ட் ஒரு இருட்டுறதுக்குள்ளே இந்த இடத்துலேருந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியும். ஏன்னா டைம் போக போக ரொம்ப மிஸ்டேக் கவர் ஆச்சு அப்படின்னா ரோடே தெரியாது. இப்போயே உங்களுக்கு பார்க்கும்போது ரோடு தெரிஞ்சிருக்கும். அந்த சின்ன ரோடு இதில் தான் போகணும். ஆக்சுவலி அந்த தூரத்தில் அந்த 2 மலையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 காட்டு மாடு இங்கே இருக்குது. நான் ஆரோ மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்ததுலேருந்து நாங்கள் அனிமல்ஸே பார்க்கலன்னு நினச்சோம். பட் இங்கே நியர்பையே ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணோம். பட் தூரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பைசன் 2 இருக்குது. லக்கு தாங்க இது அனிமல் ஸ்பாட் பண்ணுறதுமே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஏன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு அட்டப்பாடியோட வீடியோ வருது. ஸோ ஹோப் யூ வில் என்ஜாய். ஸ்டே டியூன்ட். பை.